Friends, நான் உங்கள் தோழி தீபா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ரெக்வெஸ்டட் வீடியோ தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரம்ஜான் சீசன். ஸோ நம்ம திருச்சி போத்தீஸில் இருக்கிற நிறைய நியூ அரைவல்ஸ் ரம்ஜான் கலெக்ஷன்ஸ் அது எல்லாமே பார்த்துட்ருக்கோம். ஸோ ஒரு சீரீஸ் மாதிரி இது போயிட்டுருக்கு. நான் வந்து நல்ல காஸ்ட்லியான சாரீஸ்லேருந்து நியூ அரைவல்லேருந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிறதுலேருந்து ரொம்ப கம்மியான கிஃப்ட் சாரீஸ்லேருந்து வீட்டுக்கு போட்டுக்கிற மாதிரி ரெகுலர் யூஸ்லேருந்து எல்லா சாரீஸுமே பார்த்துட்ருக்கோம். சாரீஸ் மட்டும் இல்லாமல் லெஹெங்காஸ், ஹாஃப் சாரீஸ், ப்ளவுசஸ், ரெடிமேட் ப்ளவுசஸ், குழந்தைங்களுக்கானது, சுடிதார், குர்த்திஸ் அந்த மாதிரி எல்லாமே பார்த்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இந்த டைமில் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் சாரீ. ஸோ அது கேட்டிருந்தீங்க, ஜார்ஜெட் சாரீ, பூனம் சாரீ, இதெல்லாம் கொஞ்சம் நல்ல சாரீஸாக காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரியான இது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுலையும் பூனம், ஜார்ஜெட், ஷிஃபான் சாரீஸ்லாம் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும், இன்னும் கொஞ்சம் அதோட குவாலிட்டி நல்லா இருக்கணும், கொஞ்சம் நல்லா கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சாரீஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 645, 600, 700, 600 to 800 இந்த மாதிரி சாரீஸோட ப்ரைஸ் ரேஞ்சஸ் இருக்குது. அண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா 775. மேபி நான் ஏதாவது ஒரு இதில் வந்துட்டு நான் இதுவும் 775 பை மிஸ்டேக்காக நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேன் ப்ரைஸ் அப்படின்னா அதுக்காக தான் நான் ப்ரைஸ் டேகும் காட்டுறேன். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1195. ஸோ இந்த மாதிரி நார்மலாக வீட்டுக்கு கட்டிக்கிற மாதிரி சாரீஸ்லேயே கொஞ்சம் நல்ல கிராண்டாக, கொஞ்சம் ஹைஃபையாக, கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சாரீஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் 1145 ராஞ்சி ருச்சி சாரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது போட்டிருக்காங்க. அண்ட் இதில் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான சாரீஸுமே இருக்குது. சூப்பராக இருக்குது சாரீஸ். பூனம் சாரீ, ஷிஃபான் சாரீஸ் மட்டும் இல்லாமல் பிராசோ சாரீஸ் வந்துட்டு நிறைய வந்துட்டு உங்களுக்கு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. ஸோ அதோட ஒரு 8 to 11 months வந்துட்டு அந்த பிராசோ சாரி ஃபீவர் இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக பிராசோன்ட்டு ஒரு 1 year பக்கமாகவே வந்துட்டு அது ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது அந்த சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே, பிராசோ சாரீ கலெக்ஷன்ஸ். ஸோ அதுலேயே வந்து இப்போ நிறைய ஸ்டோன்ஸ் வச்சு அந்த மாதிரியான இதிலெல்லாம் வந்திருக்கு. ஸோ நான் அதுவுமே உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரியான கொஞ்சம் நல்ல ஒரு கிராண்டான சாரீஸ், டபுள் ஷேட் சாரீஸ் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மெட்டீரியல் செம்ம சாஃப்டாக இருக்குது. பாப்புக்குட்டி கூட தொட்டு பார்த்தாங்க, அந்தளவுக்கு நல்ல சாஃப்டாக, நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நீங்கள் வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சாரீஸ்லாம். அண்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பூனம் சாரீஸ் நான் கேட்டிருந்தது அதுதான். எல்லோரும் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கிராண்ட் சாரீஸ் இதெல்லாமே இருக்குது. எனக்கு பூனம் சாரீஸ்லேயே வந்துட்டு நம்ம கொஞ்சம் நல்ல சாரீஸ் தான். அது பூனம் சாரியும் நான் கம்மியான சாரீஸும் காட்டியிருந்தேன். ஸோ நான் எது காட்டலையோ அது கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு கரெக்டாக இது நீங்கள் வந்து இன்னும் எனக்கு காட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுதான் பிராசோ சாரீஸ். இதெல்லாமே பிராசோ சாரீஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஒரு 1 year பக்கமாக வந்து நல்ல ஒரு ட்ரெண்டிங்கில் இருந்தது. இப்போ வந்து 865 இது உங்களுக்கு சீப் ரேட்லேயும் இது இருந்தது. அண்ட் கொஞ்சம் நல்ல காஸ்ட்லியும் இருந்தது. ஒரு 1500க்குலாம் நான் பிராசோ சாரீஸ் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரியும் இருந்தது. அண்ட் மினிமமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 300க்குலாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அது வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் பொறுத்து இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்கு. இப்போ இந்த பிராசோலேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்கு. ஸோ இதெல்லாமே ரம்ஜான் நியூ அரைவல்ஸ் தான். ஸோ ரம்ஜானுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இந்த பேட்டர்ன் வந்துட்டு ஏற்கனவே இருந்தது தான். பட் அதில் இன்னும் என்னென்ன மாதிரியான அப்டேட்டட்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறதுல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் ராம்தேவ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, சாரியும் நல்லா இருந்துச்சு. ஆனால் அதில் நிறைய கலர் வேரியேஷன்ஸ் இருந்தது, நிறைய கலர்ஸ் இருந்தது, நிறைய வேரியேஷன்ஸ் இருந்தது. பிங்க், மஸ்டர்ட், க்ரீன், ப்ளூ அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி சாரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு காப்பர் சில்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு உங்களுக்கு லெஃப்ட் சைடில் லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில்க்லாம் பார்த்தீங்கன்னா காப்பர் சில்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 855க்குலாம் உங்களுக்கு வருது. அண்ட் காட்டன் பேஸ்டில் காப்பர் ஜரீஸ் வச்சு வருது. ஸோ உங்களுக்கு சில்கில் வருது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பனாரஸில் வருது, கோரா முஸ்லினில் வருது, எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அந்த காப்பர் சில்க், காப்பர் ஜரி வருது. ஸோ இப்போ வந்து காட்டன்லேயும் உங்களுக்கு வந்து அந்த காப்பர் ஜரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்பவே நல்ல ஒரு இது. அண்ட் நேற்று நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தேன்.
ஒரு சின்ன விஷயம் தான், ஒரு 1 மினிட் கூட இருக்காது. நான் அந்த விஷயம் சொல்லியிருந்தேன். அது நிறைய பேர் அது வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது, எங்களுக்கு ரொம்ப வந்துட்டு பூஸ்டாக இருந்தது, எனர்ஜெட்டிக்காக இருந்தது, ஒரு தைரியம் வந்தது. ஸோ அது மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் உங்கள் வ்ளாகில் சின்ன சின்னதாக இந்த மாதிரி பேசுங்க, எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்க நிறைய பேர் எனக்கு மெயில் பண்ணியிருந்தீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி என் பேர் உங்கள் தோழி அப்படிங்கிறதுனாலையா என்னன்னு தெரியல, இதுக்காக நீங்கள் நிறைய ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி விலாக்ஸில் டெய்லி விலாக்ஸ் நான் போடுற ஐடியா இருக்குது. ஸோ அதுலேயுமே நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை கண்டிப்பாக. இந்த மாதிரி சாரீஸ் பார்த்தீங்கன்னா லைட் வித் டார்க் கலர்ஸ் வருது. 815 காம்பினேஷன் அந்த மாதிரி தான் வருது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட் கலர்ஸ் எல்லாமே இருக்குது. பிங்க், ப்ளூ, லைட் க்ரீன், அது மாதிரி எல்லாமே லைட் கலர்ஸில் டார்க் காம்பினேஷன், அங்கங்கே ஃப்ளார்ஸ் வந்து வர மாதிரி இருக்குது. அண்ட் இது பல்லு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. அண்டு பார்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்திரமுகி பார்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அது அந்த மாதிரி பார்டரில் வந்துட்டு இது நல்லாயிருக்கு. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் கலம்காரி சாரீஸ்லாம் நேற்று நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன், காட்டன் சாரீஸ்லாம் நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது, நான் அதுவுமே உங்களுக்கு காட்டுறேன். எஸ்பெஷலி நீங்கள் வந்து ஷிஃபான் சாரீஸில் வந்து கொஞ்சம் ஹைஃபையாக வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த ஒரு விலாகு சொல்கிறது தான், நேற்று சொல்லியிருந்ததே தான், தைரியமாக இருக்கணும். அது ஒரு விஷயம் தான் நான் எல்லாத்துக்கும் திருப்பி சொல்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு தான் அவங்களோட ப்ராப்ளம்ஸ் தெரியும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து அது யாராலையுமே உணர முடியாது அப்படிங்கிறதான் நேற்று நான் சொல்லியிருந்தேன். இப்போவும் நான் அதுதான் சொல்கிறேன். என்றைக்கு இருந்தாலும் நமக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து வச்சுக்கணும், நமக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கணும் அப்படிங்கிறது தான். எல்லாத்துக்கும் எப்போவும் பண்ணுற மாதிரி சமைச்சு போட்டுட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இந்த வேலையை பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இல்லாமல் போயிடும். ஸோ அது வந்து பெண்கள் பார்க்குறவங்களும் சரி, எதாக இருந்தாலும் சரி, நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சேவ் பண்ணுறோம், நம்மளால் சின்ன சின்ன விஷயங்கள் ஏர்ன் பண்ணுறோம் அப்படிங்கும் போது நம்ம மேலே இருக்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ அந்த ஒரு விஷயம் எப்போவுமே இருக்கணும். அதுதான் நான் எல்லாம் சொல்கிறேன், எல்லா லேடிஸ்க்கும் அதான் சொல்கிறேன். அண்ட் இது வந்து ஒரு நியூ அரைவல், ரொம்ப சூப்பராக இருந்தது. சாரீ வந்து பார்த்திங்கன்னா ஷிஃபான். அண்ட் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஷைனிங்கான ஒரு கிளாத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரிண்டட், அது வந்து ஃப்ளாரல் பிரிண்டட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் வந்துட்டு உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 455 தான், 455. சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாஃப்டான மைல்டு கலர் ஷிஃபான் சாரீ. ஸோ ரொம்ப சாஃப்டாக ஃப்ளெக்சிபிளாக யூஸ்வலாக இருக்க மாதிரி பூனம் சாரீ மாதிரி தான். ஸோ அதோட ப்ளவுஸ் வந்து அந்த லுக் இருக்குது. அண்ட் ஓவரால் லுக் வந்து வியர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த சாரியோட ஃபினிஷிங் லுக் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே இப்போ வந்திருக்க நியூ அரைவல் ரம்ஜானுக்காக. நீங்கள் ரம்ஜானுக்கு வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சூப்பராக நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. இப்போது நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். நீங்கள் எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நம்ம கனெக்டடாக இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறது, அது பண்ணிக்கோங்க. அண்டு இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அதுலேயே இப்போ நம்ம ஷிஃபான் சாரீஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, அது ஒரு செக்ஷன். அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிராண்டாக இருக்குது. 1085 அஃபோர்டபுள், ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் வந்துட்டு நல்ல ஒரு கிராண்டான ஒரு சாரீ வேணும், ஒரு 1000 ரூபா இருந்தால் போதும், அதில் எனக்கு ஒரு கிராண்டான சாரீ வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் இதை பிக் பண்ணலாம். இது வந்து ரொம்ப லுக்கும் சூப்பராக இருக்குது அண்ட் சாஃப்டாக இருக்குது, வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ரொம்ப அழகாக கிராண்டாக இருக்கும். ஒரு 1000 ருபீஸ்க்குன்ற மாதிரி தெரியாது, ஒரு 2500 அந்த மாதிரி வர்த்துக்கு உங்களுக்கு லுக் இருக்குது. ஸோ எனக்கு பிடிச்சது பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் கம்மியாக இருக்கணும், லுக் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி போகிறோம் அப்படின்னா இந்த சாய்ஸ் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ அப்படி நினைக்கிறீங்க நீங்களும் என்ன மாதிரி அப்படின்னா நீங்கள் இந்த சாய்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாகவே ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். அது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ரம்ஜானுக்கு இப்போ வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டைம் கரெக்டான உங்களுக்கு டைம், நிறைய நியூ அரைவல்ஸ் இருக்குது. அண்ட் ஆஃபர்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க, எப்போவுமே போத்தீஸில் வந்து இருக்கிற அதே ஆஃபர்ஸ் தான், ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்னு இல்லை, நியூ அரைவல்ஸ் நிறையா வந்திருக்கு. அண்ட் இதே மாதிரி தான் நான் சொல்கிறேன், மேனுஃபேக்சரிங் ப்ரைஸில் உங்களுக்கு சாரீஸ் வந்துட்டு கிடைக்கும். பட் இதே சாரீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் போத்தீஸ் வெப்சைட் லிங்க்கில் போயிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் இது மாதிரி சாரீஸ் உங்களுக்கு வேணும், மேனுஃபேக்சரிங் ப்ரைஸில் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற மாதிரியான சாரீஸ் டெய்லி மார்னிங் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ அதுலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணி மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ்லாம் வாங்கிட்டு அவங்களோட அமௌண்ட்டை நிறையவே மிச்சம் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அண்ட் இது நான் சொன்ன மாதிரி அந்த
1165 கிராண்ட் டைப் சாரீஸில் வருது. காப்பர் ஜரியில் வருது அண்ட் சில்வர் ஜரி, கோல்டன் ஜரியிலலாம் வருது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து நான் சொன்ன மாதிரி சந்திரமுகி பார்டர் வரும். அண்ட் சாரீ ஃபுல்லாக வந்து உங்களுக்கு நல்ல கிராண்டான ஒரு டிசைன்ஸ் கொடுத்தா ஒரு சாரீ. இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஜுவல்ஸ் கூட ரொம்ப சிம்பிளான ஜுவல்ஸ் போட்டாலே போதும். இயரிங் ரொம்ப சிம்பிளாக போட்டால் போதும். ஏன்னா கிராண்டாக இருக்குது சாரீ. அண்ட் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ளெயினாக தான் வரும். ஸோ செல்ஃப் டிசைனில் ப்ளெயினான ஒரு ப்ளவுஸ் தான். அண்ட் இதுக்கெல்லாம் இதெல்லாம் காட்டியிருந்தேன், ப்ரைஸ் காட்டியிருந்தேன். இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. யாரை பற்றியும் எதை பற்றியும் நீங்கள் யோசிக்க வேண்டாம். நம்ம போகிற வழி கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. பேசுகிறவங்களுக்கு பேசுகிறது மட்டும்தான் வேலை, கஷ்டப்படுத்துகிறவங்களுக்கு கஷ்டப்படுத்துறது மட்டும்தான் வேலை. ஸோ அதெல்லாம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு உங்களோட என்ன பாயிண்ட்டோ அதில் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருங்க. ரொம்ப நேர்மையாக ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நிச்சயமாக அதுக்கான ஒரு பலன் வந்து கடவுள் கண்டிப்பாக உங்கள் கையில் கொடுத்துட்டே இருப்பார். அது ஒரு நிச்சயமாக நடக்கும். கண்டிப்பாக அது நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணுங்கள். எல்லா நல்ல விஷயங்களுமே உங்களுக்கு வரட்டும். எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். இப்போ கொஞ்சம் சேஃபாக இருங்க. அடுத்த இதாகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வெளியே போகும்போது வரும்போது கொஞ்சம் சேஃப்டியாக போய்க்கோங்க. ப்ரிகாஷன்ஸோட மாஸ்க் போட்டுட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, டேக் கேர், see you.